யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. 1957 அண்ணா முதலாக சட்டமன்ற உறுப்பினராக பதவி ஏற்று 15 பேரோடு உள்ள சென்ற வரலாறு ஊருக்கே தெரியும். ஆனால் 1959 சென்னையை கைப்பற்றியிருக்கு இல்லையா மாநகராட்சியை, அதற்கு எம்ஜிஆர் காரணம் என்று சொன்னால் நேரம் பொத்துன்னு எல்லாரும் ஓடியாருவாங்க பேசுகிறதுக்கு. அதை நான் சொல்லலை, ரெக்கார்டு பூர்வமாக பதிவு செஞ்சுருக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்கிறேன். இது அண்ணாவே சொல்லியிருக்கிறார். விபி ராமன் என்கிறவர் வீட்டுக்கு போய் அண்ணா அழைத்து வர சொன்னது யாரும் கிடையாது. கூட கலைஞர் இருக்காப்புல, ஈவிகே சம்பத் இருக்கிறாரு, செலியன் இருக்கிறாரு, முனுசாமி இருக்கிறாரு, இத்தனை பேர் இருக்கிறாங்க. அண்ணா போய் அங்கே போய் இறங்கின உடனே நேராக போய் புரட்சி நடிகர் எம்ஜிஆரை கூட்டுவாயாங்கிறார். என்ன காரணம்? வரலாறு சுருக்கமாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அப்போ முதல் மேயருக்கு எம்ஜிஆர் தான் காரணமா? அப்படித்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ திமுகவின் முதல் மேயரை உருவாக்கியவர் ஆப்போ அரசு என்பவரை உருவாக்கியவர். ஒரு ஆதி திராவிடராக இருக்கக்கூடிய சிவசங்கரனை துணைத் தலைவராக உருவாக்கியதுக்கு முழு காரணம் இருப்பது எம்ஜிஆர் 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 என்பதை முன்னாள் அமைச்சர் ராஜாராம் என்பவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அதைத்தான் நம்ம சொல்கிறோம். இதை நான் எப்பயும் முதல்லே காட்டிடுறேன், வரலாறு நான் சொல்கிறேன். நான் அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு சாமானியனின் நினைவுகள் என்கின்ற புத்தகத்தில் அவர் முழுக்க இந்த செய்தியில் 81, 82, 83, 84 பக்கத்தில் ஆதாரப்பூர்வமாக எல்லாம் புள்ளி ஓரமாக எழுதியிருக்கிறார். அது என்ன வரலாறுங்கிறத நான் சுருக்கமாக சொல்கிறேன், பாருங்கள். அது தான் உங்களுக்கு புரியும். 1959 சென்னை மாநகராட்சிக்கு தேர்தல் வருதுன்னு முடிஞ்சு போச்சு. அண்ணாவுக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏன்னா தேர்தல் அரசியலில் பங்கெடுப்பதில் அவர் விருப்பம் இல்லாமல் இருந்தவர். திருச்சி மாநாட்டில் நடந்த ஓட்டெடுப்புக்கு பிறகு தான் 1957 தேர்தலில் சட்டமன்றத்துக்கு நின்று 15 எம்எல்ஏக்கள் போகிறாங்க. இப்போ 59 உடனடியாக தேர்தல் வருது, மாநகராட்சிக்கு வருது. இப்போ அப்படித்தானே வருது. எந்த ஆட்சி அமைச்சதோ அப்படியே பின்னாடியே ரூலிங் பார்ட்டி வந்துடுது இல்லையா, உள்ளாட்சி தேர்தல். அது மாதிரி சென்னை மாநகராட்சிக்கு வருதுன்னா அந்நியார 2 உறுப்பினர்கள் மட்டும்தான் சென்னையில் இருக்கிறாங்க. யாருன்னா, ஒன்று முனுசாமி, 2வது என் ஜீவரத்னம்ங்கிறவர். இந்த 2 பேர் தான் திமுகவில் உறுப்பினர் இருக்காங்க, மற்ற யார். ஆனால் மொத்த வார்டு எத்தனை? 100 வார்டு. ஆக மீதி 98. வழக்கம் போல் காங்கிரஸே கைப்பற்றி எல்லாமே இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முனுசாமிங்கிறவர்கிட்ட எப்படியா பேசி இந்த மாநகராட்சி தேர்தலில் நின்னால் மக்களோட ஆதரவு நமக்கு இருக்குது, வெற்றி பெற்றலாம் என்கிறது 100% காரணத்தை சொல்கிறாங்க. ஆனால் முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் இருப்பது அண்ணா அவர்கள் இருக்கிறாங்க. இப்போ அண்ணாட்ட போய் முனுரத்னத்தை போய் பேசி எல்லாமே தகவலை கொடுத்து பேசின உடனே யார் சொன்னால் கேட்பாருன்னு ஒன்று இருக்கு இல்லையா. அப்போது சேலத்து சீமாட்டி செல்வமகன் ராஜாராம் அவர்களை அனுப்புவோன்னு சொல்லி பேசுகிறாங்க. பேசி சொன்ன உடனே சரி தேர்தலில் நிற்போம், நான் எப்படியா பார்க்குறேன், செலவுக்கு என்ன செய்கிறது என்னன்னு கேட்குறாரு. நம்ம பார்ப்போம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ 100 வார்டுகள்லேயும் நம்ம பிரச்சாரத்துக்கு போகணுமேப்பா, என்ன செய்கிறது? அப்போ ராஜாராம் எழுதுகிற என்ன சொல்கிறாருன்னா, அன்னைக்கு சென்னையில் இருந்த திமுக காரர்களில் 3 பேர்கிட்ட தான் கார் இருந்திருக்கு. எம்ஜிஆருங்கிற நடிகரை விட்டுருங்க, எஸ்எஸ்ஆருங்கிற நடிகரை விட்டுருங்க. முழு நேர களப்பணியாளர்கள் யார் யார்கிட்ட இருந்திருக்குன்னா, 1 அண்ணாட்ட இருந்திருக்கு ஒரு கார், 2வது கார் கருணாநிதி, கலைஞர் கருணாநிதிகிட்ட இருக்குது, 3வது காரு இந்த புத்தகத்தை எழுதுன ராஜாராம். இவர் பெரும் கோடீஸ்வரர் பையன் இவர். ராஜாராம்ங்கிறது திராவிட இயக்கத்தோட சீமாட்டி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆளுகளுக்கு அத்தனை பேரும் தெரியும். பெரியாரும் அண்ணாவும் உருவாகிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த மாதிரி குடும்பம். ஏன்னா நீதி கட்சி ஆளுலேருந்து அவங்க இருக்கக்கூடிய ஆள். சர்டிபி தியாகராயர்லேருந்து பனகலரசர் வரைக்கும் மாதவன் நாயர்லேருந்து எல்லோரும் நீதி கட்சி உருவார காலத்திலேருந்து அவங்க இருந்தவங்க. பிடி ராசன் காலத்திலேருந்து அவங்க அந்த குடும்பம் திராவிட இயக்கத்தோட மூத்த குடும்பம். அவர் எழுதுகிற புத்தகம் தான் இது. அப்போ அண்ணாட்ட போய் இவர் சொன்ன உடனே கேட்டு பிரச்சாரத்துக்கு போயிருந்தியா நீ பொண்ணு, அண்ணாவை ஏற்றிக்கிட்டு இவருடைய காரில் தான் போகிறாங்க. இந்த புத்தகத்தை எழுதுன ராஜாராமோட காரில் தான் போகிறாங்க. டெய்லி 100 வார்டுகளுக்கு ஒரு ரவுண்டு அடித்து ஒரு நாளைக்கு 100 கூட்டத்துக்கிட்ட பேசுவாராம். காலையிலேருந்து இரவு வரைக்கும் முழுக்க சுற்றி 100 வார்டில் நின்ன உடனே 45 வார்டில் ஜெயிச்சிட்டாங்க திமுக, 37 வார்டு காங்கிரஸ்.
ஒரு சுயேட்சை. அப்போ 46 நமக்கு வந்துருச்சு. இன்னும் மீதி 5 வேணும். ஏன்னா பெரும்பான்மைக்கு 51க்கு வேணும் இல்லையா? சுயேட்சை 13 பேர் வந்துடுறாங்க. 2 கம்யூனிஸ்ட்டு, 2 கம்யூனிஸ்ட்னா பிரஜாபதி கம்யூனிஸ்ட் 1, நார்மல் கம்யூனிஸ்ட் 1, 2 அந்த தொகுதி வேறு வந்து. இப்போ இதில் வந்து யாரும் எதுவும் கூட்டணி சேர முடியாத ஒரு சூழலில் வரும்போது அண்ணா சொல்கிறாரு, அண்ணா இந்த மேயர் தேர்தலில் நம்ம பங்கெடுக்க முடியாதுங்கிற ஒரு சூழல் வருகிற போது அண்ணா திருவாரூர் பொதுக்கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறார். அந்த பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாருன்னா நமக்கு 45 + 1 46 தான் இருக்குது. ஆட்சி அமைக்கிறதுக்கு 51 வார்டு உறுப்பினர்கள் வேணும், கவுன்சிலர்கள். ஆகையினால் இதில் பங்கெடுப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். இங்கே திருவாரூர் பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, தஞ்சாவூர் வந்து தஞ்சாவூர்லேருந்து சென்னை வாரதுக்குள்ளே இங்கே ஒரு மீட்டிங் போடுறாங்க. சம்பத்து, கலைஞர், முனுசாமி, நம்ம ராஜாராம், செலியன், இவங்க எல்லாம் பேசி கூட்டு வந்து எப்படியாவது தேர்தலை நிற்க வச்சிடணும், அது உன்னால தான் முடியும்னு சொல்லிட்டு அண்ணாவோட வீட்டு வாசல்லையே உட்காந்துருக்காங்க. இப்போ அண்ணா வாரார். என்னப்பா உட்காந்துருக்கிறீங்க, இந்த மாதிரி தேர்தலில் நிற்கணும், நமக்கு வாய்ப்பு இருக்குது, என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குன்னா எப்படி, இன்னும் 5 பேர் வேணுமே, என்ன செய்கிறதுன்னொடனே இவங்க பாயிண்ட்ஸுகளை சொல்கிறாங்க என்ன செய்கிறதுன்னு சொல்லி. அப்படியா சொல்கிறிய, சரி வா போவோம் அப்படின்ட்டு விபி ராமன் அப்படிங்கிற ஒரு வீட்டுக்கு போகிறார். அவர் தெரியுமில்லையா, விபி ராமன் ரொம்ப முக்கியமான தோழர்னு. அண்ணா உடனே கிளம்பி அங்கே போகிறார். இரவோடு இரவாக போகிறாங்க. இவங்க போன உடனே அங்கே உட்காந்துக்கிட்டு கருத்து கேட்குறாரு. என்ன பிளான் இப்போ சொல்லுங்கள், அவர்கிட்ட சொல்லுன்னொடனே டீட்டெயில் பேசுகிறாங்க, வைக்கிறாங்க. ஒன்றும் முடியலை. இப்போ அண்ணா வந்து இவர்களை நம்பவில்லை, முழுமையாக நம்பலை. ஏன்னா இன்றைக்கி எப்படி கவுன்சிலர்களுக்கு உண்டான செலவுகள் எல்லாமே இருக்கோ அன்னைக்கும் அது இருக்குது. அப்போ மேயரை பிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டு அண்ணா வந்து தன்னுடைய கேடர்ஸு கீழே இருக்கிறவங்களுக்கு நம்பி பிரச்சனை உடனே அண்ணா கலைஞரை நம்பவில்லை, செழியனை நம்பவில்லை, சம்பத்தை நம்பவில்லை, முனுசாமியை நம்பவில்லை. நேராக ராஜாராமை கூப்பிட்டு புரட்சி நடிகர் எம்ஜிஆரை கூப்பிட்டு வைப்பாங்கிறார். மணி நள்ளிரவு. உடனே பக்கத்தில் தான் அடுத்த தெருவில் தான் இருக்குன்ன உடனே ராஜாராமு ஓடி போய் அந்நேரம் போல் இரவில் போய் கூப்பிட்டு இந்த மாதிரி அண்ணா கூப்பிட்றாங்க தகவலை சொன்ன உடனே எம்ஜிஆர் எப்படிப்பட்ட ஆள் பாருங்கள். அதான் பேச பேச இனிதவன் அப்படிங்கிறத நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எப்படி பாருங்கன்னா அப்படியே நைட்டோட நைட்டாக மூங்கியை கூட கழுவாமல் கைலியோடு நடந்து ஓடியாந்துருக்காப்புல. நடந்தே வந்து என்னென்னா அண்ணா தலைவர் கூப்பிட்டுட்டாருன்னு ஓடியாந்துருக்காரு. கூப்பிட்டு வந்து என்னன்னு கேட்ட உடனே இந்த சம்பவத்தை விவரிக்கிறார். இப்படி சொல்கிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு. நான் என்ன செய்யணும்னான்னு சொல்லுவேன். ஒன்றும் இல்லை, இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கணும், இன்னாரை பார்க்கணும், நீங்கள் எப்படியாவது அந்த 5 பேரை நான் பார்த்துக்கிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ராஜாராவ் மட்டும் நீங்கள் அனுப்பி வைங்க, நாளைக்கு எல்லாம் சரி பண்ணிடுறேன். அந்த செய்தியை அப்படியே வாதித்து காட்டிடுறேன் தோழர்களுக்கு. ஒரு இதில் தெரியும், ஒரு வரி தான் நான் சொல்கிறேன் பாருங்கள். அப்போ அண்ணா என்ன சொல்கிறாரா, அண்ணா மேயர் தேர்தலில் வெற்றி பெற புரட்சி நடிகரின் செல்வாக்கை பயன்படுத்த வேண்டும் என்று அண்ணா கேட்டார். ராஜாராமை என்னுடன் அனுப்பி வையுங்கள் என்று புரட்சி நடிகர் சொல்லி ஒரு நண்பரை அறிமுகப்படுத்தி எல்லா காரியங்களையும் அவர் செல்வாக்கை பயன்படுத்தி செய்திரும்பாடு கூறினார். இதில் எல்லா காரியங்கள் இருக்குல்லே, அதான் செய்தி. எல்லா காரியங்களையும் பயன்படுத்தி கூட்டிட்டார். இப்போ ஜெயிச்சாச்சு, 51 உறுப்பினர்கள் வந்தாச்சு. அதுக்கு உண்டான இதுகளில் உள்ள நம்ம போகல. 51 வந்த உடனே இங்கே தான் அண்ணா நிற்கிறாரு. அப்போ அரசு என்பவரை மேயராக தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் அம்போல் ஆகிப்போச்சு, அம்பேல் ஆயிடுச்சு. அதிர்ச்சியில் கிடக்கிறாங்க. காமராஜர் உள்ளிட்ட, ராஜாஜி உள்ளிட்ட யாருக்கும் தூக்கம் இல்லை, கழிஞ்சு போயிட்டாங்க அத்தனை பேரும். வேறு வழி இல்லை. இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு முடிவு எடுக்கும்போது அப்போ அரசுன்னு தேர்ந்தெடுக்கும்போது அண்ணா ஒரு கடிதம் எழுதிக்கிட்டு இருக்கிறார். கடிதம் எழுதி அதை கவர் போட்டு சீல் வச்சிட்டார். மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு, அரசு மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்த கடிதத்தை கொடுங்கன்னு சொல்கிறார். கொடுத்த உடனே அவர் மேயராக தேர்ந்தெடுத்து விட்டார். இப்போ எடுத்து அவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் முடிஞ்ச உடனே அவர் தான் மேயர்னு கன்ஃபார்ம் பண்ண உடனே அதை திறந்து பார்த்தா மதிப்புமிக்க மேயர் அவர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். ஆதி திராவிடர் வகுப்பை சேர்ந்த சிவசங்கரன் என்பவர்களை நீங்கள் துணை மேயராக தேர்ந்தெடுக்க வேண்டும். அவ்வளோதான் மேட்ரு. எப்படி இருக்கும், கூட இருக்க முனுசாமியிலேருந்து கலைஞர்லேருந்து எல்லாருக்கும் ஒரு டர். ஆனால் பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியாரின் மாணவன் என்பதை நிரூபித்து விட்டார். தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஒரு ஆதி திராவிடர் வகுப்பை சேர்ந்த, தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவருக்கு சரியான பதவியை நாம் கொடுக்க. யாரும் கேட்கல, யார் எந்த கருத்தும் கேட்கல. ஒன்று சீடிட்ட கவரில் அது யாருக்கும் தெரியாது.
உடச்சி பார்த்துட்டு இருந்தார். ஆனால் அன்னைக்கு சிவசங்கரன் எப்படி நிலைமையில் இருக்குன்னு சொல்லி தெரியுமா? அன்னைக்கு நைட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணா. யார் கூட பதிவு இருக்குது, பெயராக பதிவு இருக்குது, அதை நான் சொல்கிறேன் பாருங்கள். பொன்னுவேலு, CV ராஜகோபால், இந்த 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 மணி நேரத்துக்கு மேலே அண்ணா பேசிக்கிட்டு இருக்க. ஒரு நிழல் மட்டும் கிராஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, கதவு எடுக்கலை. அது யாருன்னு பாருங்கப்பா, ரொம்ப நேரம் ஆடுதுன்னு சொல்லி அனுப்புனா, யாரை துணை மேயராக தேர்ந்தெடுத்தாரோ அந்த சிவசங்கரன் அங்கே வெளியே நின்றுக்கிட்டு இருக்கிறார். இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி, என்ன விஷயம் அண்ணா? ஒரு சின்ன கோரிக்கை, எங்கள் அப்பா தவறிட்டார். சரி, நான் வரணுமா? இல்லை, நாளைக்கு அடக்கம் பண்ணணும், கையில் காசு இல்லை, ஒரு 200 ரூபா பணம் கிடைக்குமான்னு இருக்கிறார். அண்ணா அவர்கள் வீட்டுக்குள் சென்று 200 ரூபாய் பணம் கொடுத்துட்டு, நீங்கள் காரியங்களை முடித்து நல்லபடியாக வந்து பதவி ஏறுங்கள் துணை மேயரே அப்படின்னு இருக்கிறார். அப்போ தான் அவருக்கு சிவசங்கரனுக்கு கண்ணீர் வருது. என்னதுன்னா, நீங்கள் தான் துணை மேயர் மாநகராட்சியின். யார்? 200 ரூபா. சொந்த அப்பா செத்து போய் பாடி வீட்டில் இருக்குது, புதைக்க காசு இல்லாமல் பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட தலைவர்களை பெற்றவர் திராவிட இயக்கத்தின் சீமான் பேரறிஞர் அண்ணா. இதுதான் உண்மை. 3 காரை வச்சு தான் பிரச்சாரம் பண்ண, இதுதான் உண்மை. ஆனால் இன்று அது வேண்டாம். கோடிகளில் பேரம் பேசி திராவிட இயக்கத்தில் உழைத்து கொண்டு இருப்பவர்களை என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது அது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. அன்று காங்கிரஸுக்கு ஏற்பட்டது மீண்டும் திராவிட இயக்கத்துக்கு ஏற்பட்டு விடக்கூடாதுங்கிற வேதனையும் நமக்கு மனசுக்குள்ளே இருக்குது. அதை பதிவு செய்வது என்னுடைய கடமையும் ஆகும். அப்படி கடைநிலை ஊழியலாக இருந்தவர்களை கொண்டு வந்து அதிகாரத்தில் வைத்து மக்கள் பணியாற்ற வைத்து அவர்களை மக்கள் மத்தியில் ஒரு தலைவராக உருவாக்கி உலாவிட்ட தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எங்கே? அந்த ஆப்போ அரசும் துணை மேயராக இருக்கக்கூடிய சிவசங்கரனையும் உருவாக்குவதற்கு அண்ணா பயன்படுத்தியது எம்ஜிஆர் என்கின்ற ஆயுதம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த குடும்பத்து பிள்ளை இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க, எல்லாம் உயிரோடு தான் இருக்காங்க அந்த குடும்பத்து பிள்ளை. இந்த வரலாறு இருக்குது. நக்கீரன் பதிப்பகம் இது வெளியிட்டிருக்கு. பக்கத்தோடு நான் சொல்லியிருக்கிறேன். இருக்கிற தோழர்கள் அதை வாங்கி ஆவணப்படுத்தலாம், பேசலாம், எல்லாம் செய்யலாம். ஆக எம்ஜிஆரின் புகழ் இன்னைக்கு மட்டும் இல்லை, அவர் கட்சியை ஆரம்பித்த பிறகு அவர் முழுவதும் வெற்றி 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 மரணிக்கும் வரை இருக்கிறார். அப்படின்னா அண்ணா அன்று அவர் பயன்படுத்தினதும் முதல் மேயருக்கு அவர் பயன்படுத்ததும் எம்ஜிஆர் அவர்களே என்பதில் பதிவு செய்வதில் யூனிவர்ஸ் பெருமைப்படுகிறது. சோழர்களே, நன்றி, வணக்கம் தோழர்.